மக்கள் சக்தியால் தயாரிக்கப்படவில்லை. அதனை முதல் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பழைய தவிசாலையில் இருக்கும் பொழுது மக்கள் எல்லாரும் அங்கீகரித்துத்தான் இந்த பாதத்து தயாரிக்கப்பட்டது. மீண்டும் சொல்லுகிறேன், தேசிய மக்கள் சக்தியால் இந்த பாதத்து தயாரிக்கப்படவில்லை. தமிழரசு கட்சியில் ஒரு சில உறுப்பினர்கள் என்பிபிக்கு வாக்களித்து எங்களை தோற்கடித்துள்ளார்கள். கட்சியால் எமக்கு பணிக்கப்பட்டது இந்த பட்ஜெட்டை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி, அதில் குறிப்பிட்ட சின்னராசா லோகேஸ்வரன் அவர்கள் எங்களுக்கு மாறாக வாக்களித்து கட்சியின் கட்டளைக்கு மாறாக வாக்களித்து அவர் பட்ஜெட்டை வெல்ல வைத்து இருக்கின்றார். அந்த அடிப்படையில் அவருக்கு எமது கட்சி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த பணித்திற்கு அமைய நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்த எதிர்த்த நாங்கள். ஆனால் எமது கட்சியைச் சேர்ந்த சின்னராசா லோகேஸ்வரன் அவர்கள் அந்த பாதுகாட்டுக்கு ஆதரவு வழங்கி அந்த பாதுகாட்டை வெல்ல வைத்துள்ளார். எங்களுடைய ஏற்கனவே இரண்டு விதமாக நின்ற எங்களுடைய தமிழ் தேசிய இந்த கட்சிகள் ரெண்டும் இணைந்து உண்மையாகவே இந்த பாதுகாட்டில் பிழைகள் இருக்கிறதை அவர்கள் கண்டதன் காரணமாக இதை எதிர்த்து எங்களுடைய மக்களினுடைய தமிழ் தேசியமானது இங்கே காப்பாற்றப்பட்டு அபிவிருத்தி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கருத்து எங்களுக்கு இருக்கக்கூடிய பூரண அபிவிருத்தியை நாங்கள் கொண்டு செல்கின்ற அபிலாஷையில் நாங்கள் இருக்கிறோம். இதற்கு அந்த கட்சியானது கட்டாயமாக முடிவெடுக்க வேண்டும். எனவே எங்களுடைய பிரதேசத்தின் அபிவிருத்திக்காகத்தான் வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படுகின்றது. இந்த வரவு செலவு திட்டம் ஜனநாயக முறைக்கு முரணாக எங்களுடைய வருமான இழப்பீடுகளுக்கு காரணமாக இருக்கின்ற கொண்டு அந்த வரவு செலவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே பாரிய பின்னடைவுகள் ஏற்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட போகின்றது. எதிர்வரும் காலங்களிலே இந்த ஜனநாயக முறைக்கு முரணாக இந்த வரவு செலவு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருந்தால் எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய கரதுரைப்பட்டி பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி என்பது பின்னோக்கி செல்லும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. உங்களுக்கு ஒன்றை நான் சொல்லி வைக்கின்றேன். நான் இன்றைக்கு எங்களுடைய என்பிபியோட போகின்ற காரணம் முல்லை மண்ணை நாங்கள் மீண்டும் அவிர்த்தி அடைய வைக்கணும் என்ற நோக்கத்துக்காகவும் என்பிபியோட போறது குற்றமா? எனது சகோதரர்களே, தமிழ் தாய்மார்களே, சகோதரர்களே, நீங்கள் சற்று சிந்திச்சு பாருங்கோ. இந்த பொறுப்புல எந்த இடத்துல இருந்து கொண்டு சிந்திச்சு பாருங்கோ. நான் போறது தவறா தவறு இல்லையாண்டு. ஒரு கட்சியும் இல்லை. நான் ஒரு பழம் டிவி சின்னத்திலே போட்டி போடும் பொழுது என்னை போட்டால்தான் இவர் இதை சாதிப்பார் என்ற உள்ள எண்ணத்தோடு எனது சகோதரர்கள் எனக்கு போட்டதற்கு நான் அவர்களுக்கு ஒரு விடிப்பு பாதையை காட்ட வேண்டும். அந்த விடிப்பு பாதையை நான் அடைவதாக இருந்தால் என்பிபி அரசாங்கத்தால் முடியும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் முதலாக இந்த சபையினை கைப்பற்றியிருக்கிறார். கைப்பற்றினதும் இல்லாமல் ஒரு கோரிக்கை விட்டிருக்கிறார். எங்கட முல்லைத்தீவு மாவட்டத்தை தான் ஒரு சிங்கப்பூர் போன்ற அழகான இடமாக மாற்றுகிறேன். மக்களுக்கு அபிவிருத்தி மக்களின் நலனுக்காக வந்த நாங்கள் மக்களின் நலன் எங்க இருக்கோ அங்கதான் போகணும். அங்க போறதுதான் முறை. மக்களுக்கு பதவி ஆசையும் இல்லை, பதவியும் தேவையில்லை. ஊரின் அபிவிருத்தி, ஊர் வளரணும். இதுதான் எங்களிடம் முக்கியம். முல்லைத்தீவு மாவட்டம் செழிப்பாகும். අද දින අරතුරේපත්තු ප්‍රාදේශ සභාවේ අයවැය විවාදය තිබුණා. අපි ජාතික ජනබලවේගයේ විදියට සියලු සිංහල දෙමළ මුස්ලිම් සියලු කොටස් වල සහයෝගය ඇතිව ඒ අයවැය විවාදය ජයග්‍රහණය කරන්න අපිට අවස්ථාව ලැබුණා. ඒකෙදි විශේෂයෙන්ම මතක් කරන්න ඕන දීර්ඝ කාලයක් තිස්සේ සියලු ජාතිවාදී බලවේගයන් වල සියලු ජාතිවාදී නායකයින්ගේ ඕනෑපාකම් වලට හැසිරිච්ච භූමියක් තමයි කරතුරේපත්තු ප්‍රාදේශ සභා බල ප්‍රදේශය. එතෙන්දී මතක් කරන්න ඕන ඒ සියලු ජාතිවාදී අදහස් දරපු නායකයින්ගේ මතවාදයන් අන්ත පරාජයට පත් කරමින් පහුගිය 22 වෙනිදා තිබ්බ නව ප්‍රාදේශ සභා සභාපතිවරයා තේරීමේ තරඟයේදී අපිට පුළුවන්කම ලැබුණා සිංහල දෙමළ මුස්ලිම් කියන සියලුම නායකයින්ගේ සහයෝගය ඇතිව මේ අපේ පක්ෂයෙන් சபாபதிவரையா பத் කරගන්න. 25/11/2025 முன்னர் நான் கரதுரைப்பட்டி பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்த போது 13 வட்டாரங்களிலும் 21 உறுப்பினர்களுடைய முன்மொழிவுகள், அதே போன்று
மக்களினுடைய சந்திப்புகளின் ஊடாகவே இந்த பாதீட்டை என்னுடைய தலைமையிலே, அதாவது நான் தவிசாளராக இருக்கிற போதே இந்த பாதீடு தயாரிக்கப்பட்டது. அவ்வாறு தயாரிக்கப்பட்ட பாதீட்டுக்கு எதிராக நானே வாக்களிப்பது என்பது அது ஒரு மக்கள் நலனுக்கு முரணான விடயம். என்னை பொறுத்தவரைக்கும் கருதுரைப்பற்ற பிரதேச சபை எல்லை பரப்புக்குள் இருக்கக்கூடிய மக்களின் நலன் தான் எனக்கு முக்கியமே தவிர எந்த விதமான அழுத்தங்களுக்கும் அடிபணிய வேண்டிய தேவையில்லை. எனக்கு என்னுடைய கட்சியினுடைய தலைமை எந்த விதமான அழுத்தங்களையும் பாதீட்டுக்கு எதிராக வாக்களிக்க வலியுறுத்தவும் இல்லை. இலங்கை தமிழரசு கட்சி மக்கள் நலன் சார்ந்த பாதீட்டுக்கு சார்பாக வாக்களிக்க வலியுறுத்துமே தவிர எந்த வேளையிலும் இலங்கை தமிழரசு கட்சி பாதீட்டை தோற்கடிப்பதற்கு துணை நிற்காது. எளிய மக்களுக்குத்தான் முதலாவது முன்னுரிமை. அதே போல நாம் நமது கரத்துரப்பட்டியில் இருக்கிற கிராமங்கள் தோறும் சகல விடயங்களும் செய்து மக்களை முன்னேற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம். எமக்கு எதிராக வாக்களித்தவர்களும் உண்மையிலேயே அவர்களுடைய கட்சி இன்னும் தெளிவுபடவில்லை. நாங்கள் அவர்களுடைய கட்சி அவைகளுக்கு தெரிவித்தபடியால் தான் அவர்கள் எதிராக வாக்களித்தவர்கள். அவர்களும் எங்களைப் போல் மக்கள் நலனுக்காண்டி வந்தவர்கள். மக்களுக்கு சேவை செய்யவே அவர்களை மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். ஆனபடியாக கட்சியின் சில கொள்கைகளுக்காக வேண்டி அவர்களும் எதிராக வாக்களித்தார்கள். அதையிட்டு நாம் கவலைப்படவில்லை. நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றிணைந்து இந்த சபையை கொண்டு செல்வோம்.